கர்த்தருக்காக கொடுத்து பாருங்க. கொஞ்ச நாள் தான் உங்க வாழ்க்கையே பல லட்சம் கோடிகளுக்கு நீங்க அதிபதியா மாறிடுவீங்க. நமக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ நமக்கு தெரியாது. ஆனா நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20 வாசிக்கும் பொழுது, உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்ன பண்ணானா? தசமபாகம் கொடுத்தான். தசமபாகம் கொடுக்க 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 ஆபிரகாமனுடைய வாழ்க்கையே என்ன ஆயிடுச்சு? சீமானாக மாறிச்சா மாறலையா? வெள்ளியும் பொண்ணுடைய சீமானா இருந்தானா இல்லையா? இருந்தானா இல்லையா? தசமபாகம் கொடுக்கணும் பாருங்க. இல்லையா, எனக்கு வருமானமே இல்லையா, வேலையே இல்லையா, வேலைக்கு முயற்சி எடுங்க, ஷவம் பண்ணுங்க, வருமானத்தை சம்பாதிங்க, 10ல் 1 பாக தசமபாகத்தை என்ன பண்ணுங்க? கொடுங்க. கொடுத்து பாருங்க. நீங்க வந்து ஊழியத்துக்கு சபையில கர்த்தருக்காக கொடுத்து பாருங்க. கொஞ்ச நாள் தான் உங்க வாழ்க்கையே பல லட்சம் கோடிகளுக்கு நீங்க அதிபதியா மாறிடுவீங்க. ஆமென். ஐஸ்வர்யம் எங்க இருக்கு? அவர்கிட்ட இருக்கு. நீடிய வாழ்வு எங்க இருக்கு? அவர்கிட்ட இருக்கு. சமாதானம் எங்க இருக்கு? அவர்கிட்ட இருக்கு. தரித்திரத்தை போக்கக்கூடிய மாபெரும் சக்தி சிலுவையில இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பொறுமை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். 25 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிறான். யாரு? ஆபிரகாம். நமக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ நமக்கு தெரியாது. ஆனா நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு.